எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு 20 செப்டம்பர் என்ன மாதிரி நிஃப்டி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு வந்து 25,446 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 25,584 போனோம். ஸோ அங்கேருந்து கீழே வருதுன்னா 25,247. ஸோ இதுதான் நாளைக்கான மூவ்மெண்ட்டு இருக்க போகிற ஏரியா. ஸோ அப்படி ஏரியா இந்த ரேஞ்சில் இருக்க போகிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வந்து இப்போ நான் வந்து என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி வர நம்பர்ஸ் தான் நான் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டியோட ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். இது ரியல் ட்ரேடிங்கான எந்த ரெக்கமெண்டேஷனோ அட்வைஸோ இதில் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம எடுக்க போகிற ஸ்ட்ரைக்ஸ் நாளைக்கு பேப்பர் ட்ரேடிங் வந்து 25,400 எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக் எடுத்து செக் பண்ணும்போது ப்ரீமியம் எப்படிலாம் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா 42, 84, 126, 129, 217, 253 இப்படி இருக்க போகுது. ஸோ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் இருக்கும்போது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே வேறு, அதனால் இதோட மூவ்மெண்ட் வந்து இப்படி இந்த மாதிரி போகுதா, இல்லை ஹெவியாக இங்கேருந்து மேலே போகுதா, இல்லை கீழே வருதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ பார்த்துட்டு தான் நம்ம இதை வந்து நாளைக்கு பார்க்கணும். ஸோ எந்த மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு தெரில. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்காங்க. சின்னதாக வால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்கனால ஸோ இப்போ கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.